இன்னைக்கு ஒரு புது டாஸ்க். பர்த்டேக்கு இந்த மாதிரி கேக் நான் இப்பதாங்க ட்ரை பண்றேன். என் பக்கத்து வீட்ல எனக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. நான் பண்ற எல்லா புது ஐட்டத்தையும் அவங்களுக்கு நான் சாம்பிளுக்கு கொடுத்துருவேன். இதை எதுக்கு நம்ம இவ்வளவு லென்த்தா சொல்லிட்டு இருக்கு, இதுல என்ன டாஸ்க் இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி ரியல் டாஸ்க் இங்க தாங்க இருக்கு. நான் சீஸ் கேக் பண்ணியிருந்தப்ப அவங்களுக்கு கொடுத்திருந்தேன். அப்ப சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க பர்த்டேக்காக கேக் ஆர்டர் பண்ணும்போது ஒரு டால் கேக் இமேஜ் அனுப்பி அதே மாதிரியே செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா the twist is அந்த சீஸ் கேக்ல செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபிளாட்டான சீஸ் கேக்கை எப்படி டால் ஆக்க முடியும்? சரி, காட்டன் சீஸ் கேக் பண்ணி அதுல ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா அது கூட ஒருவேளை டம்ப் ஆயிடுச்சுன்னா அசிங்கமாய் போயிடுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. டைம் போயிட்டே இருக்கு. அப்புறம் தான் தோணுச்சு, ஓகே கிரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிரீமை விப் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோ வெல்வெட்டி சில்கியா வந்துருந்துச்சுங்க. அவங்க கேட்டிருந்த மாதிரியே டிசைன்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களுக்கு கேக் அண்ட் கிரீம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. எவ்வளோ லேயரா சாஃப்டா அழகா இருக்கு பாருங்க. ஆனா பர்த்டே கல் பொக்குன்னு போக கூடாது இல்லையா? சோ அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நான் தனியா பாஸ்கெட் சீஸ் கேக் பண்ணியிருந்தேன். செம்ம கிரீமியா சூப்பரா வந்துருந்துச்சுங்க. இப்போ நம்ம மெனுல 2 புது ஐட்டம் சேர்ந்துருச்சு. இந்த குட்டி வாண்டு தாங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர். ஆனா பர்த்டே அவங்க மம்மிக்கு. ஹாய் சொல்லு. என் பர்த்டே கண்டிப்பா இந்த 2 ஐட்டம் தான் செய்ய போறேன். நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க.